அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நம்ம வெளியே போனாலும் சரி, நம்ம அதெல்லாம் எதுவும் நினைக்கிறது இல்லை. வெளியே வரவங்க ஐயோ இவங்க வந்துட்டாங்க உடனே போய் வீட்டுக்குள்ள வந்து இதை தான் நேற்று கூட சொன்னேன். இவங்க வருவாங்க அது மாதிரி இது போல் ஆச்சு. நேற்று கூட அதை தான் சொன்னேன். நேற்று கூட அதை தான் பேசினேன் மீடியாவில். ஒரு பொண்ணு ஒரு அம்மா வீட்டிலேருந்து விடோ அவங்க வராங்க. நானும் எதிர போகிறேன். நான் அவங்க வர்றதை பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பிக்கின்னு வர்றது, பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சம் தண்ணி ஏற்றாங்க. அதாம்மா இந்த தண்ணி ஏற்றணுன்றது, அப்புறம் குடிச்சிட்டு உட்காந்துங்கிறது, அவங்க போன உடனே போகிறது. இதனால் என்னடா வரும்? என்ன வரும்? உன் பொண்டாட்டியை எதிர வர சொல்லிவிட்டு நீ போகிற கார் ஆக்சிடெண்ட் நடக்குது. உன் பொண்டாட்டியை எதிர வர சொல்லிட்டு போகிற மிலிட்ரியில் செத்து போகிறான். உன் பொண்டாட்டியை எதிரவான்னு சொல்லிட்டு ஃப்ளைட் ஏறி நாட்டுக்கு போனாக்கா அங்கே ஃப்ளைட்டை எரிஞ்சு போகுது. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? இன்னொருத்தருடைய மனம் வருந்துமே, அவங்க மனம் வருத்தப்படுமே, நம்ம திரும்பி வந்தோமா அப்படின்னு எவன் ஒருத்தன் யோசிக்கிறானோ அவன் மட்டும்தான் கடவுளை கும்பிட தகுதி உள்ளவன். மற்றவங்க மனசெல்லாம் புண்படுத்திட்டு இவன் இதெல்லாம் பெரிய அறிவாளித்தனமாக செய்கிறவன் கடவுளை கும்பிடுவ தகுதி இல்லாதவன். ஏன்னா இவன் பொண்டாட்டியும் ஒரு நாள் விடோ ஆகும், இவன் அம்மாவும் ஒரு நாள் விடோ ஆகும். அப்போ உன் பொண்டாட்டி உன் அம்மா விடோவாச்சுன்னா உன் அம்மா எதிர வரமாட்டியா? அடுத்த பொண்டாட்டி மட்டும் வரக்கூடாதா? தவறான எண்ணங்கள். உன் விதி என்ன முடிவு பண்ணிக்குதோ, நீ யார் வரலனாலும் ஒரு ரோட்டில் போயினேன்னாலும் பாம்பு கட்சி எடுத்து விடுவேன். யாருமே வரல, எதிர வரல, யார் வந்தாலும் வரலனாலும் நீ பாட்டுக்கு போயினேன்னா கல்லிச்சு உந்து செத்து விடுவேன். ஆனால் ஒரு விடோ பொம்பளை வந்தாலும் உனக்கு நடக்காத காரியங்கள் கூட நடந்து கொடுக்கும். உன் மனசை பொறுத்து தான் அதெல்லாம். இது அதை நீ பெருசாகவே எடுத்துக்கக்கூடாது. அந்த நாய் அப்படித்தான் அப்படின்ட்டு போ. ஏன் சொல்கிறேன்னா, உன்னால் யாருக்கும் எந்த தீமையும் வராது. அவங்க மனசில் ஏற்படுற தீமை அவங்களுக்கு உண்டாக்கிடும். அதனால் நீ அதை பற்றியே கவலைப்படாத. உன் வேலையை நீ செய்து போ. நீ கடவுள் சாட்சியாக போ. ஏன்னா கடவுள் சத்தியத்தில் இருக்கிறான், நீ சத்தியமாக நட, அதுதான் உண்மை. அவன் பொய்யான நம்பிக்கையில் போனான்னா பொய்யாவே போட்டோம். இப்போ நான் இருக்கிற வீட்டில் அக்னி மூலம் வளர்ந்துட்டு இருக்குது. அக்னி மூலம் வளர்ந்துட்டு இருக்கான் சாமி. எங்கள் வீட்டில் 4 பேர் இருந்தால் அவர் இறந்து 9 மாதம் ஆயிடுச்சு. சரி. ஆனால் 3 பசங்க நானும் இருக்கிறேன். ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை மாவும். அது போல் இருக்கும்போது அந்த வீடு மாற்றணும். அது போல் வீடே மாற்றிடணுமா? வாடகை வீட்டுக்கு போனால் உடம்பு நல்லா இல்லை. நீ என்ன பண்ண, பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு இந்த வீட்டை நான் கொடுத்துட்றேன், உங்கள் வீட்டை என்கிட்ட கொடுத்துட்டுன்னு போயிடுங்க. இது எல்லா வாஸ்து சாஸ்திரத்தையும் பார்த்து கட்டுறாமா, செத்து போறான். எத்தனை கோடீஸ்வரன் வாஸ்து பார்த்து பார்த்து பல ஜோசியர்களை பார்த்து கட்டி 10 பைசா உதவாத போனவங்களாம் உண்டு. ஆனா எதையுமே பார்க்காத கட்டி ஓஹோன்னு வாழறவனும் உண்டு. அவனுடைய நேரம் தான் வாழ்க்கையை நிர்ணயிக்குமா. நீ அந்த வீட்டில் இருக்கிறதால தான் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம ஆகுது. நீ முதல்ல வீடு மாற்றாங்க. எனக்கு தெரியுது சாமி, நீங்க சொன்ன இது எல்லாம் கேட்டேன். நம்ம தலையில என்ன இது விதி எது இருக்குதோ அது போலதான் நம்மளுக்கு நடக்கும். மொத்தமாக எங்கே போனாலும் அதுதான் நடக்கும்ன்ட்டு. இல்லை நீ இந்த வீடு மாற்றினா தான் பசங்க உடம்பு நல்லா இருக்கும் அப்படியெல்லாம் சொல்லி எனக்கு நான் தெளிவாக இருந்தாலும் எனக்கு குழப்புறாங்க சாமி. இது இப்போ நீ ஒண்டியாக இருந்ததுன்னா உன் முடிவு மட்டும் எடுத்துக்கலாம். உனக்கு 2 குழந்தைங்க இருக்கும்போது அதனால் அவங்க முடிவையும் நீ அனுசரித்து தான் போகணும்.
இல்லைன்னா அவங்க நினைப்பே அவங்களுக்கு நோயாக மாறிடும். அதனால் அவங்க சொல்கிறாங்க, சரி நீ வேறு வீடு கொஞ்சம் ஒரு 2 வருஷம் இருந்து தான் பாரு, அங்கே உடம்பு சரியில்லாத இருந்துட்டாங்கன்னா அங்கேயே இருந்துக்கோ, அங்கே போய் உடம்பு சரியில்லை கட்டை எடுத்துக்கின்னு தலைமையிலேயே 4 போடு, ஏண்டா ஒழுங்காக இருந்திருக்கலாம், அங்கேருந்து இங்கே வந்து அதை விட மோசமாக போச்சேடான்னுட்டு. எதுமா அக்கினி மூலை? மனுஷன் வச்சுக்கிறது அக்கினி மூலை, இறைவன் படைப்பில் ஏது அக்கினி மூலை, ஏது குபார மூலை? நீ எதை அக்னி மூலியாக நினைக்கிறியோ அது அக்னி மூலியாகும், எது குபேர மூலியாக நினைக்கிறியோ அது குபேர மூலியாகும். எல்லாமே உன் மனசுக்குள்ளே தான் ஆகுது, வெளியே ஒன்றுமே கிடையாது. ஒரு வெட்ட வெளியே அது, அதில் போகிற மூளை முடுக்கெல்லாம் அதில் கிடையாது. ஆனால் இந்த மனுஷனுடைய மனசில் இருக்கிற மூளை முடுக்கால இவன் அதுக்கேற்ற மாதிரி அமைச்சிக்கின்னுக்கிறான். இதெல்லாம் புரியணுமா? கொஞ்சம் கஷ்டம்தான், போக போக புரியும் உனக்கு. எனக்கு புரியுது சாமி, என்ன சார்ந்து என் தம்பிக்கு புரியல சாமி, சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேன். அதுதான் அது. இப்போ நீ ஒண்டியாக இருந்துட்டீங்கன்னா நான் எத்தையும் மாற்றவேனா, இருந்தால் உயிரோடு இருந்தால் இங்கேயே இருக்கிறேன், இல்லை செத்தா இங்கே சாவுறேன் அப்படின்னு இருக்கலாம். 4 பசங்க இருக்கும்போது நீங்கள் அதுங்களுக்காக அன்றைக்கே அவங்க சொன்னாங்க, இதுங்க கேட்கல அப்படின்ட்டுவாங்க, உன் மேலே பழி வந்துடும். அதனால் நீ மாற்றி போய் 2 வருஷம் இருந்து பாரு, நல்லா இருந்தால் இருந்துடு, அங்கேயே ஏன் பிரச்சனை? அதே போல சாமி, சிவன் கோயிலுக்கு போறோம், சிவன் கோயிலுக்கு போனா விபூதி எடுத்துன்னு வரக்கூடாது. நான் இப்ப அந்த கோயிலுக்கு போறதில்ல சாமி. சரி, கோயில் இந்த கோயில் பக்கத்துல இந்த பாடம் எல்லாரும் யார் ஒருத்தர் நல்லா பண்றாங்களோ அவங்க எந்த கோவிலுக்கும் போக மாட்டாங்க. ஏன்னா கோயிலுக்கு போக மனம் ஈடு கொடுக்காது. எந்த சர்ச்சுக்கும் போக மாட்டாங்க, எந்த மசூதிக்கும் போக மாட்டாங்க. ஏன்னா இந்த உண்மை தெரியாத வரைக்கும் இந்த கோயிலில் கடவுள் இருக்குது, அந்த சர்ச்சில் கடவுள் இருக்குது, அந்த மசூதியில் கடவுள் இருக்குதுன்னு சுற்றுவான். உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா, எனக்குள்ளே தான்டா கடவுள் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அவன் எந்த கோயில் குளத்துக்கும் போக மாட்டான். அவன் தனக்குள்ளவே தன்னை தேட ஆரம்பிப்பான். நான் யாருன்னு தெரியாத கடவுள் யாருன்னுமா தெரியும். ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கின்னு படுத்துக்கணும், யோசனை பண்ணி பாருங்க. என்னையே எனக்கு தெரியல, இங்கே உட்காந்துக்கின்னு இப்போ நீ பேசினுக்கிற, நீ கண்ணை மூடு, கண்ணை மூடிக்கணும், உன் பசங்க முகத்தை நினை, உன் பசங்க முகமெல்லாம் தெரியும். ஆனால் பிறந்ததுலேருந்து உன் முகத்தை எத்தனை 1000 வாட்டி பார்த்துருப்ப, கண்ணை மூடிக்கணும், உன் முகம் தெரிந்தாப்பார். எவன் ஒருத்தனுக்கு தான் முகம் தெரியுதோ அவன் தன்னை அறியிறான்னு அர்த்தம். எவன் ஒருத்தனுக்கு அடுத்த முகம் தெரியுதோ உலகத்தை அறியிறான்னு அர்த்தம். அதனால் தன்னை அறிய கற்றுக்கிறதுக்கு தான் நான் இங்கே சொல்லி கொடுத்துன்னுக்குறேன். நீங்கள் உங்களை ஆராயுங்க. நான் யார், எதுக்கு பிறந்தேன், எதுக்கு வளர்ந்தேன், பிறந்து சாகிறதுக்கோசமாக நான் பிறந்தேன். அப்போ எதையோ அடையறதுக்காக நான் பிறந்திருக்கிறேன். அது எதை அடையணும் அப்படின்ற கேள்வியை உங்களுக்குள்ளே எழுப்பும். அதுதான் உங்களுக்கு அமைதியை தரும், மற்றதெல்லாம் அமைதி தராது. அது வேறம்மா, அது ஏமா வம்பு? வம்பான வேலையெல்லாம் வச்சுருங்க சில பொம்பளைங்க வந்து எனக்கு. அப்போ நான் எத்தையானா சொல்லி போட்டேன்னா என்னை பிடிச்சின்னு உயிர் எடுக்கிறாங்க. சிவன் சொத்து எதுமா? அது சிவன் சொத்து. கோயிலில் கொடுக்குற விபூதி ஐயர் கொடுத்தாரு, சிவனை கொடுத்தாரு. உனக்கு ஐயர் தானே கொடுத்தாரு, சிவன் வந்து ஒன்றும் கொடுக்கல. அப்போ சிவன் கொடுத்துருந்தாருன்னா அவர் சொத்து, ஐயர் கொடுத்தாருன்னா ஐயர் விபூதி தானே, அது ஐயர் விபூதி தானே. அப்போ அந்த விபூதியை செய்தது சித்தனார், அது கூட ஐயர் செய்யலை, அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்துங்கிற. இப்போ நான் கூட கொடுக்குறேன், இதை நான் செய்யலை, யாரோ ஒருத்தன் செய்தான், கொடுத்தது நான். அப்போ செய்த விபூதி செய்த ஒருத்தன், நான் கொடுத்தவன் நான். இது எங்கே சிவன் சொத்தாகும்? சாம்பல் தானே ஆகும், விபூதி தானே ஆகும். அப்போ இது எடுத்துன்னு போனால் வீட்டில் எப்படி கொலநாசனம் ஆகும்? குலம்ன்றது என்னான்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. அது தெரியாத சிவன் சொத்து கொலநாசனம், சிவன் சொத்து கொலநாசனம் ஊரெல்லாம் சொல்லி தூங்கிறான். சிவன் சொத்துன்னா விந்து. ஞானத்தில் போகிறவனுக்கு அவன் வம்சம் வராது. இப்போ பட்டினத்தாருக்கு வம்சம் வந்ததா? வள்ளலாருக்கு வம்சம் வந்ததா? அருணகிரிக்கு வம்சம் வந்ததா? பாம்பன் சாமிக்கு இது ரமண மகரிஷிக்கு வம்சம் வந்ததா? விவேகானந்தருக்கு வம்சம் வந்ததா? இவங்கெல்லாம் சிவன் சொத்தை நாசனம் பண்ணவங்க. அப்போ சிவம் சொத்துன்னா என்ன? விந்து. அந்த விந்து ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா ஒரு குழந்தை உற்பத்தி ஆச்சுன்னா அது சிவன் சொத்து உற்பத்தி ஆச்சு. ஆனால் இது வம்சமே உலகத்தில் வராமல் அது மேலுக்கு போய் கடவுளை அடைய போச்சுன்னு சொன்னால் அங்கே சிவனுடைய சொத்து நாசனமாக போச்சு. இந்த உலகத்தில் விபூதி இல்லை, இந்த சாம்பல் இல்லை. புரிஞ்சுதா? அப்போ
சாமி நீங்கள் தான தர்மம் செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், அது ரொம்ப முக்கியம். அதை செய். என்ன தப்பு பண்ணியோ, என்ன பாவம் பண்ணியோ, தெரிஞ்சு பண்ணியோ, தெரியாத பண்ணியோ, இந்த சின்ன வயசில் விடோவாயிட்டேன் இல்லையா? ஆனால் ஏன் தெரிஞ்சு செய்யலை எந்த தப்பையும், இறைவா எனக்கு இந்த தண்டனையை கொடுத்துக்கிறேன், இனிமேல் என்னுடைய வாழ்நாளில் நான் நல்லதையே செய்து பழகிறேன்னு செய். சரிங்க சாமி. பௌர்ணமிக்கு என்னால் முடிஞ்ச ஒரு 5 சரி பேருக்கு சரி அன்னதானம் செஞ்சு செய்யுங்க செய்யுங்க செய்யுங்க, முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. சும்மா அன்னதானம் பண்ணினா அது எதுக்கு பண்ணுறேன்னு தெரியாது. இப்போ அது நம்மக்கிட்ட ஒரு வைத்தியம் இருக்கிறாரு, இப்போ அம்சண்டம்மா ஒரு பொண்ணு, அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு சிவன் கோயில் இருக்குது அவர் வீட்டு பக்கத்தில், டெய்லி 20 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு? சாப்பாடு எடுத்துன்னு போய் சும்மா கொடுத்தா எதுக்கு கொடுக்குறேன்னு தெரியாது அவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, என் ஃபோட்டோவை வச்சு அதுக்கு ஒரு மாலையை போட்டு அதுக்கு ஒரு தேங்காய் வச்சு அதுக்கு கொடுக்கும்போது, ஓ இவர் குருவுக்காக கொடுக்குறாருன்னு தெரியுது அவங்களுக்கு. ஆனால் இதனால் குருவுக்கு ஒரு பயனும் இல்லை. ஆனால் 10 பேர் வயிறாச்சு, அந்த 10 பேர் வாழ்த்து வந்து அவருக்கு புண்ணியம் கிடைக்கும். அந்த மாதிரி செயலை செய்யுங்க, அது நல்லது உங்களுக்கு. ஆத்மானம். கூட்டம் ஜாஸ்தியாகும் போது வெளியே வெயிலையும் மழையிலையும் நிற்கிறீங்க. நேற்று வெயில் மட்டும் இருந்தது, உசுவாசு நின்று ஜனங்க வெளியே நின்றது. அதே மழை பெஞ்சிருந்ததுன்னா செதறி போயிருக்கோம். இப்படிலாம் செதறக்கூடாது. நம்மளை நம்பி வர ஜனங்க ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பேச்சை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிர அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம். ஒரு 1500 பேர் உட்கார்ற மாதிரி அந்த பில்டிங்குக்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும், உதவிகள் செய்யணும்னா செய்யுங்க. ஆனால் யாரும் உதவி செய்யணும்னு இங்கே கட்டாயமே கிடையாது. விருப்பம் இருந்தால் செய்யுங்க, விருப்பம் இல்லை நம்மளால் முடியல அப்படின்னா விட்டுடுங்க. குரு சொன்னார் உதவி செய்ய சொன்னார்னு கடங்கடை வாங்கிட்டு வந்து இங்கே கொடுக்காதீங்க, கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க. அதனால் உதவிகள் செய்யணுன்றவங்க அந்த ஆசிரமத்துக்கு உதவி செய்யணும்னா இன்றைக்கி நம்ம செய்கிற உதவி நாளைக்கு 1000 பேர் 2000 பேருக்கு அது பயன் தரும். அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க, உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும். அதனால் அந்த மாதிரியான உதவிகள் செய்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம். ஜனங்க கஷ்டம் இல்லாத உள்ளே உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு. அது ஈஸியாக இருக்கும், மக்கள் கஷ்டம் இல்லாத இருக்கும். இல்லைன்னா இப்போ வெயிலே எப்படியோ வெயிலில் வெளியே நிற்கிறீங்க, மழை வந்ததுன்னா எங்கே நிற்க முடியும், ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டின்னுக்குறோம். வெறும் மண்டபம் தான், அது ஆள் தான். அந்த ஆள் வந்து தொடக்கத்துக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி கிட்ட ஆகுது. அது ஏதோ இங்கே உபதேச காசு, டொனேஷன் கொடுக்குற காசு போட்டு இது வரைக்கும் இவ்வளோ வேலை செய்திருக்கிறோம். இன்னும் வேலைகள் குறையாக நிற்கிது. அந்த குறைகளை தீர்றதுக்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்தீங்கன்னா அது முழுமை பெறும். முழுமை பெற்றதுன்னா நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும். நன்றி, வணக்கம். திருவள்ளூரின் பக்கத்திலே போலிவாக்கம் உண்டு. அந்த போலிவாக்க சன்னதியில் ஞான முகம் 2. திருவள்ளூரின் பக்கத்திலே